ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா பிக் பாஸ் அப்டேட் பற்றி பேச போகிறோம். பிக் பாஸ் விரைவில் வரப்போகுது செப்டம்பர் 6 அப்படின்னு ஒரு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. அதை பற்றி முழுக்க அந்த வீடியோவை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்டார் சண்முகவேல் யூடியூப் சேனலுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம எல்லாத்துக்கும் லைக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாத்துக்கும் போய் சேரும். அப்பதான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் அதிகமாகல. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் அதிகமாகல. சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. பிக் பாஸ் சீசன் 10 விரைவில் வரப்போகுது அப்படின்னு ஒரு சில பேர் பரவலா பேசிட்டு இருக்காங்க. ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, இப்ப இந்த பிக் பாஸ் அவசியமா அப்படிங்கிறாங்க. நாட்டுல என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, இது முக்கியமா அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. கமல்ஹாசன் இருந்த வரைக்கும் பிக் பாஸ் சூப்பரா இருந்தது. விஜய் சேதுபதி சார் வந்ததுல இருந்து பிக் பாஸ் பாக்குறது இல்லைன்னு சொல்ற ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒரு சில பேர் இந்த பிக் பாஸ் ஒண்ணு தேவையா, தேவையில்லை ஒண்ணு இல்லைன்னு ஒரு பேட் கமெண்ட்ஸ் வேற சொல்றாங்க. அது ஒண்ணு. இப்பதான் பிக் பாஸ் முடிஞ்ச மாதிரி இருக்கு, அதுக்குள்ள சீசன் 10 வரப்போகுது அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. ஏதாவது நெகட்டிவும் இருக்கு, பாசிட்டிவும் இருக்கு. இதுதான் பிக் பாஸ். பாசிட்டிவ்னாவே பாசிட்டிவ் விட நெகட்டிவ் தான் அதிகமா வரும். ஏன்னா நெகட்டிவ் தான் இப்ப இந்த ஒரு வீடியோ நெகட்டிவ் பேசினாதான் நெகட்டிவே பரவலாகுதுன்னு இப்ப இதாகி போச்சு நம்ம செல்லுலயே. இப்ப அதுக்காக நம்மளும் நெகட்டிவா பேச முடியாது, நம்ம பாசிட்டிவா பேசுவோம். நம்ம சேனல்ல பிக் பாஸ் சீசன் 10 அக்டோபர் மாசம் தான் தொடங்குவாங்க. நம்ம சேனல்ல எதுவுமே கரெக்டா சொல்லுவோம். சேனல்ல அறிவிக்கிற வரைக்கும் அதை யாரும் நம்ப முடியாது. இப்பதான் ஒரு அப்போ வருங்க, அவங்க ப்ரொமோ விட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே தெரியும். ஆனா சன் நியூஸ் இந்த தினத்தந்தியில எல்லாம் விட்டுட்டாங்க. நான் செப்டம்பர்ல 6ஆம் தேதி வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அதையெல்லாம் நம்பிட்டு ஒரு சில பேர்ல வரப்போகுதுன்னு சொல்லி குஷி ஆயிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சேனல் சொல்றத உண்மை, எல்லாரும் நம்புங்க. அக்டோபர் மாசம் தான் வரும். ஏன்னா காமன் மேன் ஒரு நிகழ்ச்சி ப்ரொமோ விட்டுருக்காங்க ஜூன் 1ஆம் தேதி. அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அது நடக்குதா என்னமாவே தெரியல. அதுக்குள்ள இந்த விஜய் டிவி சேனல்காரங்க செகண்ட் லவ்னு ஒரு ப்ரொமோ விட்டுருக்காங்க. அது திங்கக்கிழமை 13ஆம் தேதி வருது. அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம சேனல்ல நல்லா இருந்தா அதை பத்தி பேசுவோம், நல்லா இல்லைனாலும் அதை பத்தி பேசுவோம். ஏன்னா பிக் பாஸ் வர மட்டும் நம்ம வீடியோ போடணும். அதனால நல்லா இருந்துச்சுன்னா ரெகுலரா சூப்பரா பண்ணுவோம். அப்படிலாம் ஒரே டைம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இதை பத்தி அந்த டாபிக்கே எடுக்கக்கூடாது. அந்த செகண்ட்ல வேணா ரம்யா கிருஷ்ணன் போஸ்ட், ரம்யா கிருஷ்ணன் அப்புறம் சுருதி, அவங்க பேர் சரியா தெரியல, சுருதின்னு சொல்றாங்க. அவங்க 2 பேர் போஸ்ட் ஏதோ மாமா வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. 2 போஸ்ட் சேர்ந்து ஏதோ லவ் ஃபெயிலியர். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் லவ் ஃபெயிலியர். இவங்க ஒரு சும்மா ஏற்கனவே இந்த வீடியோல ஏற்கனவே இப்போ எடுத்து வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட எடுத்த வீடியோவை இப்போ போடலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி இப்போ போடுறாங்க. அவ்வளோதான் செகண்ட் லைவ். எனக்கு தெரிஞ்சு அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுவோம். இப்போ நம்ம சேனல் முக்கியமாக எதை பற்றி பேசலாம்னா இது அக்டோபர் மாதம் தான் வரும். நான் இதை சொல்லலான்ட்டு தான் இந்த வீடியோவே நான் போட்டது. யாரும் அதுக்குள்ள நம்பிடாதீங்க, நம்பி ஏமாந்திராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில பேர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, இன்னும் காணும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பிக் பாஸ் எப்போ வரும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பிக் பாஸ் பார்க்க ஆர்வம் உள்ளவங்க அதை பத்தி அது எப்போ வரும்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் அதெல்லாம் ஒண்ணு இருக்குதான்னு தெரியாம இருக்கிறவங்க இருக்காங்க. அதெல்லாம் பாக்குறது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருக்காங்க. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நம்ம பிக் பாஸ் நம்ம பார்த்துருக்கோம், அதனால நம்ம பேசுறோம். யாருக்கெல்லாம் பிக் பாஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நம்ம கமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் சொல்றத 100% அட்லீஸ்ட் 90% கன்ஃபார்மா சொல்லுவேன். அக்டோபர் மாசம் தான் தொடங்கும். செப்டம்பர்ல தொடங்குறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன டாபிக்னா, தெலுங்குல சீக்கிரமே தொடங்கிடுவாங்க எப்படியா இருந்தாலும்.
தெலுங்கு மலையாளம், அதுக்கப்புறம் தான் தமிழ் வரும், அதுக்கப்புறம் தான் கன்னடம் வரும், அதுக்கப்புறம் ஹிந்தி. ஹிந்தி எப்போ வரும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஹிந்தியெல்லாம் சீசன் அடுத்து வந்த சீசன் 18 அவங்கெல்லாம் ஹை லெவல் போயிட்டே இருக்காங்க. ஹிந்தியிலலாம் தொட முடியாத அளவுக்கு இது போயிட்டு இருக்கு. அது எப்போ வேணா தொடங்குவாங்க அவங்க நினைச்சாங்கன்னா. இந்த 4 மொழியிலும் தமிழ் தான் லாஸ்டா வரும், எப்படியா இருந்தாலும். கன்னடம் வந்தாலும் வரும். ஆனா மலையாளம் தெலுங்கு கன்ஃபார்மா முன்னாடியே வந்துடும். அது எப்போ வருது எப்படி வருதுன்னு அதையும் நம்ம சேனல்ல போட்டுருவோம். பாஷை தெரியாது, ஆனா இப்ப இந்த டைப் வருது, ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு நம்ம சேனல்ல, அவ்வளவுதான். அப்படி மலையாள பிக் பாஸ் விரும்பி பார்ப்பாங்க. மலையாளம் கத்துக்கலாம், கத்துட்டு இது எப்படி நடக்குதுன்னு பார்த்து பேசி உங்களுக்கு எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நான் சொல்றேன், என்ன நடக்குதுன்னு அந்த இதெல்லாம் பார்த்து சொல்றேன். அவ்வளவுதான் மக்களே, நம்ம இந்த வீடியோவில் இதுதான் சொல்ல வந்தேன். சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மா நம்ம சேனல்ல பிக் பாஸ் சீசன் 10 ரிவ்யூ கன்ஃபார்மா இருக்கு. த காமன் மைண்ட் ஒரு நிகழ்ச்சி, அதை பற்றி ரிவ்யூ பண்ணுவோம். நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. நம்ம பேக்ரவுண்டு எது இல்லை, நம்ம இதாக இருக்கு, இதை பற்றி பேசிட்டு இருக்கேன். எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுங்க. மீண்டும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஸ்டார் சண்முகவேல். நன்றி, வணக்கம்.